students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கைனடிக்ஸ்னுடைய collisions theory. தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படினா மோதல் கொள்கை அப்படினு சொல்லக்கூடியது. மோதல் கொள்கைனா என்ன? நம்ம நிறைய கெமிஸ்ட்ரியில ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருக்கிறோம். ரியாக்டன்ட் எல்லாமே ப்ராடக்ட்டா மாறும், ரியாக்டன்ட் எல்லாமே ப்ராடக்ட்டா மாறும். இப்படியே தான் படிச்சிட்டு வரோம். ஸோ அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறக்கூடிய அந்த கேப்பில் அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பேசுகிறது தான் கொல்லிசன்ஸ் தியரி. சரிங்களா? மோதல் கொள்கை. இதை யாரெல்லாம் முதல்ல சொன்னாங்க அப்படின்னா மேக்ஸ் ட்ராட்ஸ் 1916லையும் வில்லியம் லீவிஸ் 1918லையும் இந்த தியரியை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக இந்த கொல்லிசன்ஸ் தியரி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா யாரை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்லும். தமிழில் வந்துட்டு வாயுக்களுடைய இயக்கவியல் கொள்கையை அடிப்படையாக கொண்டது இந்த மோதல் கொள்கை. ஸோ அப்போ இந்த கொல்லிசன்ஸ் தியரியினுடைய பேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா ரியாக்டிங் மாலிகுல்ஸுக்கு இடையில் ஒரு கொல்லிசன்ஸ் நடந்து ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. தமிழில் என்ன சொல்ல அப்படின்னா வினைபடு பொருட்கள் அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே ஒரு மோதல் நடந்து ஒரு வேதி வினை எப்படி நடக்கும் அப்படிங்கிற பேசுகிறதான். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு காம்பவுண்டு A2 + B2 it gives to 2AB. இந்த ரெண்டு காம்பவுண்டுக்கு இடையில் என்ன வினை நடக்கணும் அப்படின்னா ஒரு மோதல் வினை நடக்கணும். அது எப்படி நடக்கணும் அப்படின்னா ஒரு செகண்டில், அதாவது ஒரு வினாடியில் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸை பொறுத்து தான் இருக்குது. அந்த பொறுத்துங்கிற வார்த்தைக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். We consider that the reaction between A2 and B2 molecule proceeds through the collisions between them அப்படின்னு சொல்லும். The rate, மோதல் வீதம் அப்படிங்கிறது யாரை பொறுத்தது அப்படின்னா proportional to the number of collisions per second அப்படின்னு சொல்லும். அப்போ மோதல் வீதம் ஒரு செகண்டில் எவ்வளோ நடந்துச்சு அந்த ஏக்கும் பிக்கும் உள்ள மோதல் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ ரேட் ஈக்குவல் டு தமிழில் வினை வேகம் ஈக்குவல் டு directly proportional to number of molecules colliding per liter per second அப்படின்னு சொல்லும். தமிழில் சொன்னால் ஒரு லிட்டர் கன அளவில் ஒரு வினாடியில் மோதலுக்கு உட்படக்கூடிய மூலக்கூறினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் இங்கே வினைவேகம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ கொல்லிஷன்ஸ் ரேட் அந்த மோதல் வீதம் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட். இங்கே அந்த A2 B2 இந்த ரெண்டு பேருடைய கான்சன்ட்ரேஷனுக்கு நேர் விகித தொடர்புடையது. ஸோ அப்போ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அடுத்த ரேட்டில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் Z அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இந்த Z அப்படிங்கிற இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். ஓகே, ரைட். இந்த மோதல் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த ஏக்கும் பிக்கும் இடையில் ஒரு வினாடியில் எத்தனை மோதல் நடக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கோடி மோதல் நடக்கும். அந்த 100 கோடியத்தை என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா 10⁹ collisions per second அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த 100 கோடி மோதல் அப்படிங்கிறது ஒரு வினாடியில் நடக்குது அப்படின்னா எனக்கு ஒரு மோதல் எத்தனை வினாடியில் நடக்கும் அப்படின்னா தட் இஸ் 10⁻⁻9 செகண்ட். அப்போ ஒவ்வொரு கொல்லிசன்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராடக்டை கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன இருந்துக்கணும் 10⁻⁻9 செகண்டில் கம்ப்ளீட்டடாக இருக்கணும். கிட்டத்தட்ட ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சான்ஸே கிடையாது. அப்போது அந்த கொல்லிசன்ஸில் வரக்கூடிய எல்லா காம்பவுண்டும் ப்ராடக்டாக மாறுமா அப்படின்னு நிச்சயமாக மாறாது. ஸோ இப்போ எந்த கொல்லிசன்ஸ் எல்லாம் ப்ராடக்டாக மாறும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கிராஃபில் பாருங்களேன், ரியாக்டண்ட்லேருந்து ஒரு EN1 தட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லும். தட் கொலைடிங் மாலிகுல் மஸ்ட் பொசஸ் எ மினிமம் எனர்ஜி கால்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லும். தமிழில் அதை கிளர் ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லும். ஒரு வினைபடு பொருள் விளைபொருளாக மாறணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கிளரூர் ஆற்றல் இருக்குது. அந்த கிளரூர் ஆற்றல் அப்படிங்கிறதான் மினிமம் எனர்ஜி அப்படின்னு சொல்லும். இந்த மினிமம் எனர்ஜி அந்த கிளரூர் ஆற்றலை ரீச் பண்ணிச்சுன்னா அது ப்ராடக்டாக மாறிடும். அப்படி ரீச் பண்ணலாம், திரும்ப ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அதால் என்ன பண்ண முடியாது, ப்ராடக்டை கொடுக்க முடியாது. ஸோ the molecule that collide with less energy than activation energy will remain intact and no reaction occurs. ஸோ அப்போ எந்த மாதிரியான ரியாக்ஷன் அங்கே இருக்கும், எந்த ஃபேக்டர் அந்த மோதலை நிர்ணயம் பண்ண போகுது அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தமிழில் மோதல் காரணி. எப்படி அந்த மோதல் காரணி இருக்கும் அப்படின்னா இந்த மோதல் காரணிக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறோம். F = E⁻⁻ ஸோ இப்போ அந்த எஃப்ன்றவங்க யார், தட் இஸ் அ கொலிசன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்டிவேஷன் எனர்ஜி, ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ, டெம்பரேச்சர் வேல்யூ. உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற ஒரு டேட்டா படி 100 kJ/mol இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியில்
300 கெல்வினில் ஒரு கொலிஷன்ஸ் நடக்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். F = e power minus 100 into 10 to the power 3 joule per mole. given data என்ன கிலோ ஜூல், அதை நான் ஜூலாக மாற்றிக்கிட்டேன். ஓகே, ஆரோட வேல்யூ 8.314 ஜூல் per Kelvin per mole into டெம்பரேச்சர் ஆல்ரெடி கெல்வினில் தான் இருக்குது. ஸோ 300 கெல்வின். இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது F = e power minus 40, that is approximately equal to 4 into 10 to the power 18 அப்படின்னு கிடைக்குது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 10 to the power 18 முதல்ல வேல்யூ என்ன அப்படின்னா 10,000 கோடி கோடி. ஓகே, புரியுதுங்களா? 10,000 கோடி கோடி, தட் இஸ் 10 to the power 18 அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொலிஷன்ஸில் இவ்வளவு மோதல் நடக்கிற இடத்துல just 4 collisions are sufficiently energetic to convert reactant to product. ஸோ இந்த 10,000 கோடி கோடி அளவு நடக்கக்கூடிய மோதலில் வெறும் 4 மோதல் தான் ப்ராடக்டை கொடுக்குது. ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டுமே எஃபெக்டிவான ப்ராடக்டாக இருக்குமா அப்படின்னா அதுதான் பிரச்சனை. கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்போது முதல்ல யார் இருந்திருக்கணும்? கான்சன்ட்ரேஷன் இருந்திருக்கணும். அப்புறம் யார் இருந்திருக்கணும்? கொலிஷன் ஃபேக்டர் இருந்திருக்கணும். இப்போ மூணாவது ஒருத்தரை பேச போகிறோம். ரியாக்டன் ரெண்டும் மோதும் பொழுது த ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருந்து அந்த கொலிஷன்ஸ் எஃபெக்டிவாக இருந்தால் மட்டும்தான் ப்ராடக்டாக மாறும். இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இன்எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் நடந்ததுன்னா ரியாக்டன் ரெண்டும் பிரிஞ்சிடும். இந்த மாதிரி பாருங்களேன், எல்லா கொலிஷன்ஸும் ப்ராடக்டாக மாறாது. சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் அந்த அலைன்மெண்ட் ப்ராப்பராக இருக்குதோ அதுதான் ப்ராடக்டாக கொடுக்கும். உங்கள் புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, நான் பிக்சரில் இந்த மாதிரி கட்டியிருக்கிறேன். ஓகே, அப்போ என்ன இருக்கணும்? பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். சஃபிஷியன்ட் எனர்ஜி இருந்தால் கூட the orientation of the reactant molecule is suitable for the formation of the transition state. ரியாக்டண்ட் ப்ராடக்டாக மாறணும் அப்படின்னா the orientation அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ the important proper alignment of molecule which leads to the reaction. அப்போது the fraction of effective collisions having proper orientation அது கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ கொலிஷன்ஸ் தியரியை பொறுத்த வரைக்கும் the proper orientation என்ன சொல்லுவோம்னா ஸ்டெரிக் ஃபேக்டர் P அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தமிழில் அதுக்கு என்னென்னா இட அமைவு காரணி அப்படின்னு சொல்லுவோம். நாம் எப்படி சிம்பிளாக ஆகுதுன்னா பொசிஷன் அப்படின்னோட ஆகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அப்போ ரேட் ஈக்குவல் டு த ஸ்டெரிக் ஃபேக்டர் இன்ட்டு கொலிஷன் ஃபேக்டர் இன்ட்டு கொலிஷன் ரேட். இந்த மூணையும் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு ரேட் கிடச்சிரும். ஸோ P அப்படியே வச்சுக்கிறோம். எஃபோட வேல்யூக்கு போல e power minus EA/RT அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். கொலிஷன்ஸ் ரேட் ஆல்ரெடி நம்ம பார்த்து வச்சுருக்கிறோம். Z into A2B2 கான்சன்ட்ரேஷன். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஆஸ் பர் ரேட்டில் த கேஸஸ் மாலிகுலுடைய ரேட் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா the rate equal to K into A2B2 கான்சன்ட்ரேஷன். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே A2 and B2 கேன்சல்ட் ஆகிடும். மீதி அங்கே என்ன இருக்கும்? K is the constant அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ the comparing equation 1 and 2, the rate constant K is K equal to P into Z into e power minus EA/RT. This is the rate constant of the K value for the collisions theory. Okay, so பர்ஃபெக்டிவாக ஒரு மோதல் நடக்கணும் அப்படின்னா அங்கே 3 விஷயம் இம்பார்ட்டன்ட். ஒன்று இடம், தட் மீன் ஸ்டெரிக் ஃபேக்டர், பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். தென் கொடுக்குற ஃபோர்ஸ் கரெக்டாக இருக்கணும். சரியான ஓரியன்டேஷனில் மோதணும். இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா த கொலிஷன்ஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஓகே, தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். ஓகே.